Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தா ரீசெண்டா Xiaomi MIUI 13 இந்தியா ஆபீஷியலா வந்து லான்ச் பண்ணிட்டாங்க and சில ஃபீச்சர்ஸும் வந்து சொல்லியிருந்தாங்க and டிவைसेसும் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. Xiaomi Mi Redmi டிவைसेस எல்லாமே சிலது Q1 க்கு MIUI 13 வந்து அப்டேட் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி டிவைसेस எல்லாமே லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்க அந்த வீடியோ செக் பண்ணி பார்க்கலாம்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன். உங்க மொபைலும் அந்த லிஸ்ட்ல இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. and நிறைய மொபைல்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. Q1 க்கு தான் MIUI 13 அப்டேட் வரும். அந்த டிவைஸ் லிஸ்ட் இருக்கட்டும். MIUI 13 இந்தியா லான்ச் அப்போ சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுல எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவ் ஆனது அந்த MIUI 13ல லைவ் வால்பேப்பர்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய லைவ் வால்பேப்பர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா MIUI 13ல ஏகப்பட்ட லைவ் வால்பேப்பர்ஸ் இருக்க போகுது. அது முக்கியமா கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். ஏன் சொல்றேன்னா Redmi, Mi, Xiaomiல சில எல்லாமே AMOLED டிஸ்ப்ளே இருக்கு. அப்படி இருக்க AMOLED டிஸ்ப்ளேல இந்த கிறிஸ்டல் கிளியரா இருக்க இந்த லைவ் வால்பேப்பர் இன்ஸ்டால் பண்ணா வேற லெவலா இருக்கும். என்கிட்ட Redmi Note 10 Pro இருக்கு. இப்போ அவைலபிளா இருக்கு லைவ் வால்பேப்பர்ஸ். நம்மளும் இன்ஸ்டால் பண்ணலாம். அண்ட் நீங்களும் MIUI 12, 12.5 Poco, Redmi எந்த டிவைஸ் வச்சிருந்தாலும் சரி நீங்களும் MIUI 13 லைவ் வால்பேப்பர்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லி வந்து பார்ப்போம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பஸ்ஸில் வீடியோ திறந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. MIUI 13ல மிக முக்கியமான ஃபீச்சர் ஒன்று லைவ் வால்பேப்பர்ஸ். நிறைய லைவ் வால்பேப்பர்ஸ் வந்து ஆட் பண்ணி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு வந்து எந்த மொபைலும் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. பட் இன்ஸ்டால் பண்ணலாம். அஃபிஷியல் வே தான். ரூட்டிங் எல்லாம் கிடையாது. எந்த ஒரு ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது கிடையாது. அஃபிஷியல் மெத்தடில் எப்படி MIUI 13 லைவ் வால்பேப்பர்ஸ் நமக்கு இருக்க Redmi Poco டிவைஸில் இன்ஸ்டால் பண்ண சொல்லி வந்து பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு எங்கிட்ட இருக்க Redmi Note 10 Proல சில லைவ் வால்பேப்பர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன். உண்மையாகவே நல்லா இருக்கு. அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணும், நீங்களும் உங்கள் மொபைல் எப்படி லைவ் வால்பேப்பர்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னா Xiaomi மொபைல்ஸ் Poco, Redmi ஆகட்டும் அதில் தீம்ஸ்னு ஒரு ஆப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்பை நீங்க ஓபன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு சில மொபைல்ஸ்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. என்னோடதுல டாப் ஆஃப் தி ரெக்கமெண்டேஷன்லயே MIUI 13 லைவ் வால்பேப்பர்னு சொல்லி ரெண்டு கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. பண்ணும்போது சில லைவ் வால்பேப்பர்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ஷோ ஆகுது. ஸோ நானும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணேன். பட் என்னதுன்னா பேக்ரவுண்ட்ல நிறைய MB வந்து இழுக்குது. லைவ் வால்பேப்பர் டவுன்லோட் பண்றதுக்கு நிறைய MB செலவாகுது. ஸோ பார்த்து இன்ஸ்டால் பண்ணுங்க. சில லைவ் வால்பேப்பர்ஸ் நானும் இன்ஸ்டால் பண்ணேன். நல்லா இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இன்னும் சில வால்பேப்பர்ஸ்லாம் நீங்க செக் பண்ணி பார்க்கணும். மேலே சர்ச் பார் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு MIUI 13 சொல்லி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணோம்னா வால்பேப்பர்ஸ் கீழே வந்து தீம்ஸ் கொடுத்துருப்பாங்க. சர்ச் லிஸ்ட்ல ஷோ ஆகிற லைவ் வால்பேப்பர்ஸ் கேட்டகரிஸை கிளிக் பண்ணீங்கன்னா Xiaomi அவங்களோட ஈவெண்ட்ல லான்ச் பண்ண அந்த லைவ் வால்பேப்பர்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். உங்க மொபைலுக்கு எந்த லைவ் வால்பேப்பர் செட்டாக இருக்கும், உங்களுக்கு எந்த லைவ் வால்பேப்பர் பிடிச்சிருக்கோ அதை தாராளமாக டவுன்லோட் பண்ணி செட் பண்ணலாம். அண்ட் மென்ஷன் பண்ணிக்கிறது என்னதுன்னா அது கிறிஸ்டலைசேஷனாக இருக்கும். சில மொபைல்ஸ்க்கு மட்டும்தான், சில மாடல்ஸ்க்கு மட்டும் தான் வந்து தெரியும் கிறிஸ்டல் கிளியரா. அப்படி இருந்தாலே தெரியுது. அது AMOLED மொபைல்ஸ் தான் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. LCD மொபைல்ஸ்க்கு நல்லா இருக்காது ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. LCD மொபைல்ஸ்ல இன்ஸ்டால் பண்ணி பார்த்தா தான் தெரியும். AMOLEDக்கும் LCDக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தா தான் எப்படி இருக்கு, உண்மையாவே கிறிஸ்டல் கிளியரா இருக்கா, லைவ் வால்பேப்பர்ஸ் நல்லா இருக்கான்னு சொல்லி வந்து தெரியும். இப்போதைக்கு என்கிட்ட இருக்க Redmi Note 10 Proல லைவ் வால்பேப்பர்ஸ் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன். நல்லா இருக்கு, எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. Poco, Redmi டிவைஸ் எதா இருந்தாலும் MIUI 12, 12.5 எந்த வருஷம் யூஸ் பண்ணுறதாலும் சரி ரூட்டிங் எல்லாம் தேவையில்லை. அஃபிஷியலாகவே தீம் ஆப் கொடுத்துருப்பாங்க டிவைசஸ்ல. அதில் நீங்கள் போய் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். லைவ் வால்பேப்பர்ஸ் உண்மையாகவே லைவ்லியாக தான் இருக்குது, கிறிஸ்டல் கிளியராக தான் இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் எதாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நாள் உங்களை சந்திக்கிறேன்.